நண்பர்கள் அனைவரையும் ஜெகதீஷ் ஆடியோ புக் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கின்றோம். குற்ற பரம்பரை பாகம் 43. வேயண்ணா இடது கையை தலைக்கு அணைவாய் வைத்து படுத்திருந்தார். சாணி மெழுகிய தரை வெளியே அடிக்கிற வெயிலுக்கு குளிர்ச்சியாய் இருந்தது. புகையும் அடுப்பை மூச்சு முட்ட ஊதிவிட்டாள் அங்கம்மா. கண்ணெல்லாம் நீர் கோர்த்தது. என்னதான் அடுப்பு வேலையில் இருந்தாலும் புருஷன் படுத்துறங்கும் அழகை ஓரக்கண்ணால் கண்டு ரசிப்பவளுக்கு இப்போதெல்லாம் அந்த மனசு கூடுவதில்லை. கொம்பூதி பிழைப்பு நிலவரம் சரியில்லை. வெள்ளைக்காரன் விடாமல் விரட்டி வர்றான். குறியெல்லாம் இவர் மேலேதான் வச்சிருக்கான். ஆனாலும் என் தாலிபலன் கெட்டி என்கிற நினைப்போடு கழுத்து பாசிமணியை தொட்டு தடவினாள். காட்டு மயில் குஞ்சு போல் கையருகில் அணைந்து திரியும் ஒரே மகளின் நினைப்பு ஒருபுறம். அன்னமயிலுக்கு நிறைஞ்ச பருவம். இனியும் காலம் கடத்த முடியாது. நம்ம சாதியிலே 4 கிழமை நட்சத்திரம் பார்க்க போறோமா? ஊரு நாடு சுத்தி மாப்பிள்ளை தேட போறோமா? நம்ம வெள்ளையம்மா மாதிரி மகன் நரிவேலு இருக்குது. வாய் பேச முடியாத ஊமையா இருந்தாலும் அன்னமயிலுக்கு முறை பையன். அதுதான் சிட்டு ஒரு பக்கம் வில்லாயுதம் பயலை சுத்தி சுத்தி வர்றாள். 2 தாலிக்கட்டையும் ஒன்னா வச்சிரலாம். அடுப்பை ஊதிவிட்டாள். வேயண்ணா அசையாமல் படுத்திருந்தார். அங்கம்மா ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டாள். இவருக்குத்தான் பிள்ளைகள் பற்றிய நினைப்பு கிடையாது. கொம்பூதியை நெருங்கி ஆபத்து சூழுது. சனங்களை அழிய விடாமல் காப்பாத்தி ஆகணும். எந்நேரமும் இதே சிந்தனையில் இருக்கிற மனுஷங்கிட்டே பிள்ளைகள் பேச்சை எடுக்கவே பயமா இருக்குது என உள்ளுக்குள் ஈர விறகாய் புகைந்தாள். வேயண்ணா கண்ணை மூடி படுத்திருந்தாலும் உறக்கம் கொள்ளவில்லை. பல நினைவுகள் அவருக்குள் ஓடின. சுப்பையாவை வளரி எரிஞ்சு பொண்ணு நாளாச்சு. குணத்தை கூட தூக்காமல் ஓடி போயிட்டான் வெள்ளைக்காரன். போகிற வழியிலே பெரும்பச்சேரிக்காரனும் மோட்டாரை விழுத்தாட்டி ரத்தம் காட்டியிருக்கான். ஆளு அம்புகளோடு இருந்தும் அடிபட்டு போனவன் திரும்ப வராமல் இருக்க மாட்டான். வந்தாலும் பெரிய திட்டத்தோடு வருவான். மூச்சை இழுத்து விட்டார். தொழிலுக்கு போய் 10 நாளாச்சு. பெருநாளி பச்சைமுத்து இல்லேனாலும் நம்ம சனம் பட்டினி கிடந்து செத்து போகும். புரண்டு படுக்க போகும்போது வாசலில் சத்தம் கேட்டது. ஐயா படுத்த வாக்கில் திரும்பி பார்த்தார். வாசலில் வையத்துறையை முன்னே விட்டு கழுவன், கீரை செட்டி, நரிவேலு மூவரும் நின்றிருந்தார்கள். வாங்கப்பா. வேயண்ணா எழுந்து வாசலுக்கு வந்தார். எல்லோரையும் திண்ணையில் உட்கார சொல்லி தானும் எதிர் திண்ணையில் அமர்ந்தார். வையத்துறைதான் ஆரம்பித்தான். ஐயா தொழிலுக்கு போய் 10 நாளைக்கு மேல ஆச்சு. போலீஸை கண்டதும் கொம்பூதிக்காரன் பதறிட்டான்னு சுத்துப்பட்டியிலே பேச்சு வரும். சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அன்னமயில் வீட்டுக்குள் இருந்து வாசலோரம் வந்து நின்றாள். வேயண்ணா சிரித்தார். வெள்ளைக்காரனும் நம்மாலும் போடுற சண்டையை வேடிக்கை பார்க்க சுத்துப்பட்டிகள் எல்லாம் காத்திருக்கு. அது மட்டும் இல்லே ஐயா, தொழிலுக்கு போகாமல் ராத்திரியும் பகலும் ஊருக்குள்ளேயே கிடக்கிற நம்ம இளவட்டங்கள் கள்ளு தண்ணியை குடிக்கவும் கரியை திங்கவுமாக சுகவாசி ஆகி போயிருக்காங்க போலிருக்கு. வேயண்ணா வாய்விட்டு சிரித்து விட்டார். வையத்துறையின் பேச்சையும் தன் தகப்பனோடு கொண்டுள்ள இணக்கத்தையும் அன்னமயில் மிகவும் ரசித்தாள். தன் கழுத்தில் கிடந்த ஓனாய்பல் தழும்பை தடவி கொண்டாள். வெயிலோடு திரிந்து வந்த கூலாணி கிழவி ஏதும் அறியாதவள் போல வேயண்ணாவுக்கு பின்புறம் திண்ணையில் அமர்ந்திருந்தாள். வேயண்ணாவுக்கு தெரியாமல் இங்கிருந்தபடியே கீரை சட்டியை பார்த்து கையை அசைத்தாள். கீரை சட்டி மெல்ல ஆரம்பித்தான். மாமாவுக்கு ஒரு சேதி சொல்ல வேண்டியது எங்க கடமை. சொல்லும் போதே இழுத்தான் கீரை சட்டிக்கு வேயண்ணா. மாமன் முறை நம்ம வில்லாயுதம் பயல் போக்கு சரியில்லை. மறுபடியும் இழுத்தான். என்னடா சொல்றே என்ற வேயண்ணா. குதிரை ஏறி காடோ செடியோன்னு அலையிறான். கூலாணி ஊடே புகுந்து எதுவும் தப்பு பண்ணானா என்றாள். இல்லே. கண்ணை ஓட்டி வாசலோரம் நின்ற அன்னமயிலை ஒரு பார்வை பார்த்த கீரை சட்டி சம்மங்கி ஆத்திருங்கரையில் இருக்கிற ஒரு பொண்ணு இணைப்பிலே அலையிறான் சொல்லிவிட்டு முழித்தான். அன்னமயில் கண்களை அகல விரித்தாள். கூலாணி கிழவி தொடையில் அடித்து கொண்டு நான் நினைச்சேன்
இந்த களவாணி பய ஊரு தங்காமல் காடு சுத்துற போதே எனக்கு தெரிஞ்சு போச்சு. கூப்பாடு போட்டு கொண்டே கழுவனை பார்த்து கையசைத்தார். கீரை சட்டி விட்ட இடத்தில் கழுவன் ஆரம்பித்தான். நாளைக்கு உங்க ஸ்தானத்தில் இருக்க வேண்டியவன் வில்லாயுதம் ஊரு காரியத்திலே ஒட்டாமல் அலைகிறான். அவனுக்கு நம்ம சிட்டு பிள்ளையை கட்டி போட்டால் என்ன? கிழவியின் கூப்பாடு கேட்டு அடுப்பு வேளையில் இருந்த அங்கம்மா எழுந்து வாசலோரம் வந்தாள். பூலானி திண்ணையை விட்டு எழுந்து முன்னே வந்தாள். அந்த காளி பயலுக்கு என் பேத்தி சிட்டுதானே மாப்பிள்ளைக்காரி, கட்டி வைக்க என்ன யோசனை என்றாள். 4 பேரும் கூடி வீட்டுக்குள் வந்ததே கிழவியின் ஏற்பாடுதான் என வேயண்ணாவுக்கு தெரிஞ்சு போச்சு. ஏய் கிழவி, ஏன் கத்துரே? வில்லாயுதத்துக்கு என் தங்கச்சி மகளை முடிச்சு வைக்க நீ என்ன சிபாரிசு? தாயாரின் கையை பிடித்து திண்ணையில் உட்கார வைத்தார். தலை கவிழ்ந்தபடி அமர்ந்திருந்த வையத்துறையின் தோளை தொட்டு, டேய் வையத்துறை, உனக்கு என்ன வயசாகுது? நீ ஒரு பெண்ணை பாரு, 2 கல்யாணத்தையும் ஒன்னா முடிச்சிருவோம். தலையை கோதினார். காலமெல்லாம் உங்க நிழலா நான் இருந்தால் அதுவே போதும் ஐயா. பைத்தியக்கார பயல. வையத்துறையை வேயண்ணா கட்டி பிடித்து கொண்டார். அன்னமையில் விருட்டென வீட்டுக்குள் போய்விட்டாள். மதுரை ஜில்லா போலீஸ் சூப்பரண்ட் லவ்லக் துரையே நேரடியாக கமுதி கச்சேரிக்கு வரும் அளவுக்கு கொம்பூதி விவகாரம் முற்றி போயிருந்தது. லவ்லக் துரையை எதிர்பார்த்து காத்திருக்கும் அதிகாரிகள் மத்தியில் பொறி பறந்து கொண்டிருந்தது. சில சிப்பந்தி அதிகாரிகளை தவிர மற்றவர்கள் எல்லாம் வெள்ளை அதிகாரிகள். தலையில் கட்டு போட்டிருந்த இன்ஸ்பெக்டர் பகதூரிடம் துக்கம் விசாரிப்பது போல் விவரம் கேட்டார்கள். தோள்பட்டை இறங்கி போயிருந்த வெள்ளைக்கார சார்ஜென்ட்டுக்கு இன்னும் 1 மாதமானாலும் கையை அசைக்க முடியாத வழி. பகதூருக்கு அவமானமாய் இருந்தது. வடக்கே பாஞ்சாலத்தில் எவ்வளவு பெரிய காரியம் பார்த்தவர். ஜாலியன் வாலாபாக் சுற்றுச்சுவருக்குள் சுட்டு தள்ளிய பிணங்கள் மேடாக குவிந்ததை கண்டு ரசித்தவர். பெரும்பச்சேரிக்காரன் வெட்டி வைத்திருந்த சிறு பள்ளத்துக்குள் விழுந்ததை நினைக்க நினைக்க அவமானமும் ஆத்திரமும் பொங்கியது. கமுதி கச்சேரிக்கு வருகை தரும் லவ்லக் துரை சென்னை மாகாணத்துக்கே சட்டம் வகுத்து கொடுத்தவர். அவருடன் வரும் துணை இன்ஸ்பெக்டர் PC கிளிச் பெரிய காரிய புலி. லவ்லக் துரையும் கிளிச் துரையும் நேரில் வரும் அளவுக்கு கொம்பூதிக்காரன் அடங்காதவனா? கூடியிருந்த அதிகாரிகளுக்கெல்லாம் வியப்பாக இருந்தது. கச்சேரி பரபரப்பு கமுதி ஊர் முழுக்க தொற்றி கொண்டது. முரட்டு போலீஸ் லாரிகள் தெருக்களில் போகவும் வரவுமாக புழுதி கிளப்பிக் கொண்டிருந்தன. துரைமார்களை அழைத்து வர கமுதி கோட்டை மேடு எல்லை வரை குதிரை சாரட்டு போயிருந்தது. எவ்வளவு வற்புறுத்தி கூப்பிட்டும் பெருநாளி போலீஸ்களோடு சேர்ந்து கமுதி கச்சேரிக்கு வர ஏகாம்பரம் மறுத்துவிட்டார். இருளடித்து புத்தி பேதளித்தவர் போல் முக்காடு போட்டு மூடி வீட்டுக்குள் படுத்து கொண்டார். புலவரும் கார்மேக ஆசாரியும் கண்ணிலே படாமல் எங்கோ பதுங்கிக் கொண்டார்கள். பச்சமுத்துவை 4-5 நாளாக ஊர் பக்கமே காணோம். குதிரை சாரட்டு கமுதி கடை தெருவுக்குள் நுழைந்து வந்தது. துரைமார் அமர்ந்து வரும் தோரணையை பார்த்து தெருவோரம் கூடியிருந்த சனம் வாய்ப்பாரியது. சீமை துரைனா சீமை துரைதான், செக்க செவேர்னு இருக்கார்களே. கடைக்கார முதலாளிகள் எல்லாம் வரிசையாய் நின்று கும்பிட்டார்கள். லவ்லக் துரை உதட்டோரம் சிரித்தபடி சாரட்டு குலுங்க போனார். கச்சேரிக்கு போகிற வழியில் சிவன் கோயில். சாரட்டை எதிர்பார்த்து காத்திருந்த கோயில் தர்மகர்த்தாக்கள் கொட்டு மேளத்தோடு மரித்தார்கள். லவ்லக் துரை சாரட்டை நிறுத்தச் சொன்னார். தர்மகர்த்தாக்கள் துரைமாருக்கு பரிவட்டம் கட்டி மாலை அணிவித்து பட்டு சாற்றி பிரசாதம் வழங்கினார்கள். இடது கையால் வாங்கி கொண்ட லவ்லக் துரை வலது கை பிரம்பால் ஆசீர்வதித்து விட்டு சாரட்டை கிளப்பச் சொன்னார். நந்தவனம் தாண்டி கச்சேரியை நெருங்கியது சாரட்டு. வையத்துறையை கட்டி தழுவியிருந்த வேயண்ணா, கிறுக்கு பயலே, எனக்கு நீயும் ஒரு பிள்ளை தாண்டா. என் மூத்த மகன் சேது இன்னைக்கு இருந்தா அவனும் நீயும் ஒரே வயசு. அழுந்த அணைத்து கொண்டார். வாசலோரம் நின்ற அங்கம்மாவுக்கு மூத்த மகன் சேதுவின் பேச்சை எடுத்ததும் நெஞ்சு கலங்கியது. என் தலைப்பிள்ளை என்ன ஆச்சோ? கண்ணோரம் கசிந்தது. இவ்வளவு பேச்சுகளுக்கிடையிலும் தன்னை பற்றி யாரும் பேசாதது நரிவேலுவுக்கு வருத்தம். பேச முடியாது, கேட்க முடியாது. இருந்தாலும்
உதட்டசையில் கண்ணசையில் எல்லாவற்றையும் புரிந்து கொள்பவன். தனக்கு அடுத்து இருந்த கீரை சட்டியை கிள்ளிவிட்டான் நரிவேலு. பேச்சை வளர்க்க கீரை சட்டிக்கு சங்கடமாய் இருந்தது. மாமா, வில்லாயுதம் கல்யாணத்தோட இந்த நரிவேலு பயலுக்கும் சேர்த்து முடிச்சுடலாமா? தயங்கி முடித்தான். அங்கம்மா முந்திக் கொண்டு அன்னமயிலுக்கும் வயசு ஆகுதில்லே, 2 காரியத்தையும் ஒன்னா வைக்க வேண்டியதுதான் சன்னமாய் சொன்னாள். வேயண்ணா வெச்சுரலாம், ஆனா போன வெள்ளைக்காரன் திரும்பி வர்றான்னு பொறுத்திருந்து பார்க்கணும். 10 நாள் 1 மாசம் பார்த்துட்டு 2 கல்யாணத்தையும் முன்னாவே வச்சுரலாம் என்றபடி எல்லோரையும் ஒரு சுற்று பார்த்தார். கூடாணி கிழவிக்கு இரட்டை சந்தோஷம். கீரைச்சேட்டி முழங்கையால் இடிக்கவும் உம்மையன் நரிவேலு ஏ சின்ன சத்தத்தோடு சிடுங்கி வெட்கப்பட்டு தலை கவிழ்ந்தான். எழுந்து கிளம்பியவர்களிடம், இன்னைக்கு ராத்திரி தொழிலுக்கு போக ஏற்பாடு பண்ணுங்கப்பா என்றவர் வையத்துறை, நீ எங்கேடா போரே, சாப்பிட்டு போ அமர்த்தினார். இந்த கதை தங்களுக்கு பிடித்திருந்தால் தொடர்ந்து எங்க சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.